Dear students, good morning. இன்னைக்கு 11th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the most important 5 mark consumer surplus, அதாவது நுகர்வோர் உபரி அல்லது நுகர்வோர் எச்சம் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல law of demand அப்படினா என்னன்னு பார்த்தோம். அதுவும் ஒரு முக்கியமான 5 mark. இது ரெண்டுமே தொடர்ந்து, அதாவது law of diminishing marginal utility, law of weak marginal utility, law of demand, consumer surplus, இந்த 5 மார்க்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் நாளையும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ், அதாவது நுகர்வோர் உபரி அல்லது நுகர்வோர் எச்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். The concept of consumer surplus was originally introduced by classical economists and later modified by Jevons and Joel Duput. இவங்க ரெண்டு பேராலையும் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது கிளாசிக்கல் எக்கனாமிஸ்டாக இருக்கிறாங்க இவங்க முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஜீவன்ஸும் டியூபுட்டும், அதாவது ஃப்ரெஞ்ச் என்ஜினியர் எக்கனாமிஸ்ட் இன் 1844. டியூபுட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் என்ஜினியர் எக்கனாமிஸ்ட் இன் 1844. But a most refined form of the concept of consumer surplus was given by Alfred Marshall. இதை தொடர்ந்து டெவலப் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது law of diminishing ஆகட்டும், law of weak marginal utility, consumer surplus, law of demand, இது எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு விதி வடிவில் கொண்டு வந்தவர், ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் law of diminishing marginal utility. அதாவது ஒரு இந்த கான்செப்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிற கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை பேஸ் பண்ணி இருக்குதுங்கிறாங்க. இதோடைய டெஃபினேஷன் என்னன்னு பாருங்கள். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் டிஃபைன்ஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆஸ் the excess of the price which a person would be willing to pay a things rather that go without the things over that which he actually does pay is the economic measure of the surplus satisfaction. This may be called consumer surplus அப்படிங்கிறாங்க. என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது மார்ஷல் நுகர்வோர் உபரிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே நல்லது சரியா என முடிவு செய்து கொடுக்க நினைக்கும் விலைக்கும் உண்மையில் கொடுத்து வாங்கிய விலைக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறாரு. நல்லா டெஃபினேஷனை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்சூமர் சர்ப்ளஸோட டிஃபைன் கன்சூமர் சர்ப்ளஸ் கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே நல்லது என முடிவு செய்து கொடுக்க நினைக்கும் விலை, அதாவது வில்லிங் டு பே, கொடுக்க நினைக்கும் விலைக்கும் உண்மையில் கொடுத்து வாங்கிய விலை, அதாவது ஆக்சுவலி டஸ் பே இந்த எக்கனாமிக் மெஷர், கொடுத்து வாங்கிய விலைக்கும் உள்ள வேறுபாடே நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் அஷ்யூம்டு தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு, அதாவது நம்ம அடையக்கூடிய திருப்தியை, மன நிறைவை அளவிட முடியும் அப்படிங்கிறாரு. த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இஸ் மணி ஆஃப் த கன்சியூமர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். பணத்தினால் கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையாக இருக்கும் அப்படின்றாரு. தெர் ஆர் நோ சப்ஸ்டியூட், நம்ம வாங்கக்கூடிய பண்டங்களுக்கு சப்ஸ்டியூட் இருக்கக்கூடாது. சப்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு பதிலாக, சப்ஸ்டியூட் அப்படின்னா என்னென்னா பதிலீட்டு பண்டங்கள் அப்படிங்கிறதும், நம்ம பதிலீட்டு பண்டங்களை வாங்கி இந்த பண்டங்களை தவிர்ப்போம். அப்போ இந்த ஆய்வை நம்ம நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த டேஸ்ட், இன்கம் அண்ட் கேரக்டர் ஆஃப் த கன்சியூமர் டு நாட் சேஞ்ச். டேஸ்ட்டு, இன்கம்மு, கேரக்டர் இது எதுவுமே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. யூட்டிலிட்டி ஆஃப் ஒன் கமாடிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் கேரக்டர். அதாவது ஒரு கமாடிட்டியோட கேரக்டர், நம்ம வாங்குகிற கமாடிட்டியோட கேரக்டர் என்ன ஆகக்கூடாதுன்னா மாறக்கூடாது. அப்போ அந்த சட்டையோ அல்லது அந்த பொருளோ அந்த கமாடிட்டியோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து காமனான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு போவோம். தீபாவளி பர்ச்சேஸ்க்காக முடிவு பண்ணியிருப்போம். தீபாவளி பர்ச்சேஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில், ஒரு ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். 10,000க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் பர்ச்சேஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 8,500 மட்டும் ஆகுது. அதாவது 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் நம்ம நினச்ச ட்ரெஸ்ஸு எல்லாமே 8,500 ரூபாய்க்கு முடிஞ்சிருது. அப்போ ரிமைனிங் கையில் இருக்கிற அந்த 1,500 ரூபாய் என்ன அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்.
கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட்டு, அதனால் நம்ம அடையக்கூடிய மன நிறைவுக்கு பேர் என்ன அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கொடுக்க நினைக்கும் விலை 10,000, கொடுத்து வாங்கிய விலை 8,500, 8,500. ரிமைனிங் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா அந்த கன்சியூமர் என்ன அடைவார் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமான மன நிறைவை அடைவார். அந்த மன நிறைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்டில் படிக்க போகிறோம். அப்போ நம்ம கையில் எப்போ மீதி அமௌண்ட்டு கிடைக்குதோ, எந்த பொருளை வாங்குறதுக்கு போனாலும் நம்ம நினச்சிக்கிட்டு போகிறது ஒன்று, அங்கே விலை குறைவாக இருக்கிற பட்சத்தில் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா ஒரு கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் கால்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா the concept of the consumer surplus can be explained with the help of an example. Suppose a consumer wants to buy an apple. நம்ம ஆப்பிள் வாங்கலாம்னு நினைக்கிறோம். He is willing to pay 4 rupees rather than go without it, and the actual price of the apple is 2 rupees. ப்ரைஸ் எவ்வளவு? 2 ரூபாய். நம்ம எவ்வளோ நினச்சிட்ருக்கோம்? 4 ரூபாய் கொடுத்து வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கோம். ப்ரைஸ் எவ்வளவு? 2 ரூபாய் தான். ஹின்ஸ் த கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ₹2. 4 ரூபாய் நினைக்கிறோம், 2 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ரிமைனிங் கையில் எவ்வளோ இருக்கும்? 2 rupees ரிமைனிங் இருக்கும். தஸ் கன்சியூமர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைஸ் தட் த கன்சியூமர் வில்லிங் டு பே. அந்த வில்லிங் டு பே கொடுக்க நினைக்கும் விலைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். வாட் ஹீ பே ஆக்சுவலி பேஸ், கொடுத்து வாங்கிய விலைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் பேன்னு சொல்கிறோம். ஸோ கொடுக்க நினைக்கும் விலைக்கும் கொடுத்து வாங்கிய விலைக்கும் உள்ள வேறுபாடே நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு பே மைனஸ் வாட் ஹீ ஆக்சுவலி பேஸ். கொடுக்க நினைக்கும் விலை மைனஸ் கொடுத்து வாங்கிய விலை. கொடுக்க நினைக்கும் விலையை நம்ம எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ப்ரைஸ். கொடுத்து வாங்கிய விலையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ். அதாவது பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சியூமர் சர்ப்ளஸ். மேத்தமெட்டிக்கலி இதை கணித ரீதியாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் பி இன்ட்டு கியூ. அதாவது நம்ம அடையக்கூடிய மொத்த பயன்பாட்டை பி இன்ட்டு கியூவில் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது விலையையும், கியூங்கிறது குவான்டிட்டி சோல்டு, அதாவது விற்பனை செய்யப்பட்ட பணத்தின் அளவையும் விலையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம் அமௌண்ட் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம டோட்டல் யூட்டிலிட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கன்சியூமர் சர்ப்ளஸ் கிடைக்கும். 3 பேருக்கு ஒரே மீனிங் தான், ஆனால் ஃபார்முலாஸ் வேறு. 3 ஃபார்முலாவும் கண்டிப்பாக 1 மார்க்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மெமரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 கமாடிட்டி கொடுத்துருக்காங்க. பில்லிங் டு பே, அதாவது நீங்கள் கொடுக்க நினைக்கும் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஆப்பிளும் சேர்த்து ஃபஸ்ட் ஆப்பிளுக்கு 6 ரூபாய், செகண்ட் ஆப்பிளுக்கு 5 rupees, தேர்ட் ஆப்பிளுக்கு 4 rupees இப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. டோட்டலாக நீங்கள் 20 ரூபாய் கொடுத்து என்ன வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? 5 ஆப்பிள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஆப்பிளோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் தான். அப்போ ஆக்சுவலி நீங்கள் கொடுத்து வாங்கின விலை எவ்வளவு? 10 rupees. அப்போ ரிமைனிங் உங்கள் கையில் இருக்கிற கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளவு? எல்லா ஆப்பிளையும் வாங்கி முடித்தது அப்புறம், அதாவது 5 ஆப்பிளையும் நீங்கள் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 10 rupees. சரியா? திஸ் இஸ் கால்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கவனிங்க. த மெஷர்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் இல்லுஸ்ட்ரலி டேபிள் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். த கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே 6, 5, 4, 3 and 2. த பர்ச்சேஸ் இஸ் சக்ஸசிவ் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள். ஹென்ஸ் ஹி இஸ் வில்லிங் டு பே, அதாவது 20 ரூபாய் கொடுத்து 5 ஆப்பிள் வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் ஆக்சுவலி பே எவ்வளோ அப்படின்னா 10 rupees தான். அப்போ ஃபார் ஹெட்டிங் 5 ஆப்பிள்ஸ், அதாவது 5 ஆப்பிள்களை 10 ரூபாயிலே நம்ம வாங்கிட்டோம். ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு நம்ம கையில் இருக்கிறது? 10 rupees. அப்போ இங்கே 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோன்னா 20 நம்ம கொடுக்க நினைக்கும் விலை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படின்னா ஒரு ஆப்பிளோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 rupees. ஒரு ஆப்பிளோட விலை 2 rupees. குவான்டிட்டி சோல்டு எவ்வளோ ஆப்பிள் நம்ம வச்சுருக்கோம்? 5 ஆப்பிள் வச்சுருக்கோம். அப்போ ஒரு ஆப்பிளோடைய விலை 2 ரூபாய்னா 2 × 5 இஸ் ஈக்குவல் டு 10 rupees. அப்போ 20 - 10 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கும்? 10 rupees. இதை அப்படியே ஃபார்முலாவில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்மில் பார்க்க போகிறோம். டயக்ராமை பாருங்கள். எப்போவுமே டயக்ராமை எந்த காரணத்தை கொண்டு மெமரி பண்ணவே கூடாது. டயக்ராம் என்ன பண்ணக்கூடாது? மெமரி பண்ணக்கூடாது. கான்செப்ட் வைஸ் நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு பாயிண்டாக படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ஓ ஒய் ஆக்சிஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஓ ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓ ஒய் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓ ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ஸ் ப்ரைஸ். ஓ எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ஸ் குவான்டிட்டி டிமாண்டட். ரெண்டாவது பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொடுக்க நினைக்கும் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ டி சி கியூ, இது பொட்டன்ஷியல் ப்ரைஸ். தேர்ட் பாயிண்ட், பொட்டன்ஷியல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓ டி சி கியூ, இது கொடுக்க நினைக்கும் விலை. ஆனால் கடையில் தள்ளுபடி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அப்போ உண்மையில் கொடுத்து வாங்கிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா OPCQ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடுக்க நினைக்கும் விலை ODCQ, கொடுத்து வாங்கிய விலை OPCQ. அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த போர்ஷன் எந்த போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் நான் இப்போ வந்து ரெக்டாங்கிள் சைடு போடுறேன் இல்லையா, ட்ரையாங்கிள் போடுறேன் இல்லையா, இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். அப்போ கொடுக்க நினைக்கும் விலை ஓடி, கொடுத்து வாங்கிய விலை ஓபி. நீங்கள் பார்த்துக்கணும் ஓபி. அப்போ ரிமைனிங் இருக்கிற கையில் இருக்கிற அமௌண்ட், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் இந்த டயக்ராம் ஒரு நிமிஷம் பாருங்கள். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமை மறுபடியும் ஒரு முறை பாருங்கள். நம்ம இந்த ஆப்பிள் வைஸ் பார்க்கலாம். அதாவது ஒரு எத்தனை ஆப்பிள் வாங்க போகிறோம், 5 ஆப்பிள் வாங்க போகிறோம். அந்த ஆப்பிளோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees. ஆப்பிளோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு 20 rupees. புரிஞ்சுருக்கும். எத்தனை ஆப்பிள் 5 ஆப்பிள். ஆனால் அந்த ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupeesக்கு தான் வாங்கியிருக்கோம். சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ரிமைனிங் 10 rupees இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ டேபிள் வைஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமே தயவு செஞ்சு டயக்ராமை மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிறத படிக்கவே வேணாம், மேலே சொன்னதை அப்படியே கீழே எழுதுனீங்கன்னா யூ காட் ஃபுல் மார்க். சரியாக கவனிங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் கொடுக்கணும். பொட்டன்ஷியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ODCQ, ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா OPCD. அப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், அதுதான் ஃபார்முலா. அப்போ பொட்டன்ஷியல் ப்ரைஸிலேருந்து, அதாவது இது பொட்டன்ஷியல் ப்ரைஸ், இது ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஷேடட் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேடட் ஏரியானா எதை நான் சொல்லியிருக்கேன்னு தெரியும். இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இது என்ன அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கீங்க. டயக்ராமை போடுங்க, ஒரு முறைக்கு 2 முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், பாயிண்ட் எழுதுங்க. புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் படிக்காதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன, குறைபாடுகள் என்ன. ஒரு டயக்ராம் ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சம் எக்கனாமிஸ்ட் அதில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்ன குறைபாடு இருக்குது அப்படின்னா, யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட். நீங்கள் அடையக்கூடிய பயன்பாடு அளவிட முடியாதுன்ட்டார். மார்ஷல் அளவிட முடியும்னாரு. ஒரு சிலர் என்ன பண்ண முடியாமல் அளவிட முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு துணி ட்ரெஸ் வாங்க போகிறீங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு 8,500 ரூபாயில் முடிச்சிட்டிங்க. 1,500 ரூபாய் கையில் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக ஒரு சிலருக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சிலரோட கான்செப்ட். இது எல்லாமே சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. இது என்னது சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா சைக்காலஜிக்கல் கான்செப்ட். ஒவ்வொரு கன்சியூமருடைய மனநிலையை பொறுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறும். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி டஸ் நாட் ரிமைனிங் கான்செப்ட். எப்போவுமே மணியினுடைய அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி நிலையாக இருக்காது. விலை அதிகமாக கொடுத்து வாங்கினா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், விலை குறைவாக கொடுத்து வாங்கினா சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவாக இருக்கும். நிறைய பணம் கையில் சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்தால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், இது எல்லாம் கிடையாது. சரியா? மணியுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்டர்னல். அதாவது பொட்டன்ஷியல் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா இன்டர்னல், இட் மைட் பி நோன் டு த கன்சியூமர் ஹிம்செல்ஃப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அது தகுவிலை என்பது உள்ளுணர்வு சார்ந்தது, அதை நுகர்வோர் மட்டுமே அறிய முடியும். அதாவது பொட்டன்ஷியல் ப்ரைஸுங்கிறது உள்ளுணர்வு சார்ந்தது. ஒரு சிலருக்கு ஒரு கடையினுடைய ரேட் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அது கன்சியூமருக்கு மட்டுமே சார்ந்தது.
அது தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ் அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன, டெஃபினேஷன் என்ன, அசம்ஷன் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஃபார்முலா என்ன, நெக்ஸ்ட்டு டேபிள், கன்சியூமர் சர்ப்ளஸ் டேபிள், கன்சியூமர் சர்ப்ளஸோட டேபிள் எக்ஸ்பிளனேஷன், டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன், கிரிட்டிசிசம். ஹெட்டிங் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்குங்க, நல்லா ஞாபகம் பார்த்துங்க. இது எல்லாமே ஹெட்டிங் போட்டு எழுதுனா மட்டுமே யூ காட் ஃபுல் மார்க், 5 மார்க். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், கன்சியூமர் சர்ப்ளஸ் இன்ட்ரடக்ஷன். அதாவது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன், இது செகண்ட் பாயிண்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா அசம்ஷன், இது தேர்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன், இது ஃபோர்த்து பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட், அதாவது மெஷர்மெண்ட் அல்லது ஃபார்முலா, இது 5th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள், இது 6th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு டேபிள் எக்ஸ்பிளனேஷன், ஹெட்டிங் பார்த்துக்கணும். டேபிள் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு வந்து இந்த டேபிள் 2.3 இதெல்லாம் தேவையில்லை. த கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே, அதுலேருந்து ஆரம்பித்தா போதும். இது 7th பாயிண்ட்டு. எத்தனாவது பாயிண்ட் அப்படின்னா 7th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 8th பாயிண்ட்டு, இது டயக்ராம் 8th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் 9th பாயிண்ட்டு. கிரிட்டிசிசம் அழகாக 10 பாயிண்ட் கொண்டு வந்துடலாம். 10 பாயிண்ட் எல்லா 5 மார்க்குமே அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங், லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, கன்சியூமர் சர்ப்ளஸ், லா ஆஃப் டிமாண்ட் எல்லாத்துக்கும் நீங்களே டயக்ராம் நீங்களே வந்து என்ன போட கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்டிங் போட்டு படிக்க கற்றுக்கணும். சரியா? எப்படி வந்து நம்ம எஸ்ஏல ஸ்னாப்சிஸ் எழுதுவோம் இல்லையா, அந்தமாரி ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யூ காட் ஃபுல் மார்க். கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிட்டர்மினேஷன் ஆஃப் டிமாண்ட், அதாவது தேவையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.